இந்திய அரசியலின் ஈடு செய்ய முடியாத இழப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய மரணம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 19ஆம் தேதி நுரையீரல் தொற்று காரணமாக எய்ம்ஸ் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று இயற்கை எய்தியிருக்கிறார். ஒரு தொழிலாளர் தோழனாக, பொதுவுடைமைவாதியாக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு அங்கமாக இந்திய அரசியலில் பல்வேறு திருப்பு முனைகளை ஏற்படுத்துவதிலே முக்கிய பங்காற்றிய தோழர் திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள் மறைவு ஒரு தமிழக அரசியல் களத்தில், இந்திய அரசியல் களத்தில் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். இந்த இந்தியா முழுக்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுவுடைமையாளர்கள் தங்களுடைய இரங்கலை பதிவு செய்து வருகிறார்கள். திரு சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய பிறப்பு என்பது தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னையில் நிகழ்ந்த ஒன்று. 1952 அவர் சென்னையில் பிறந்தார். அவருடைய குடும்பம் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தது. மொழி போராட்டங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தபோது ஹைதராபாத்திலிருந்து அவர்கள் டெல்லியை நோக்கி அவருடைய குடும்பம் நகர்ந்தது. அங்கேதான் அவருடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணங்கள், அதாவது இத்தனை ஆண்டு காலம் ஒரு பொது வாழ்க்கையில், பொது உடைமை போராட்டத்தில் தன்னை இணைத்து கொண்டு மக்களுக்காகவே வாழ்ந்து வந்த ஒரு போராளியினுடைய வாழ்க்கையின் திருப்பு முனை என்பது டெல்லியிலே நடந்தது. அவர் பொருளாதாரத்திலே டெல்லியிலே பல்கலைக்கழகத்தில் படித்து கோல்டு மெடல், தங்கப்பதக்கம் வென்றவர். அவராக முதுநிலை படிப்புக்காக அவர் JNUவிலே சேருகிறார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே அவர் தன்னுடைய முதுநிலை படிப்புகளுக்காக சேருகிற பொழுது அந்த காலகட்டம் என்பது இந்தியாவிலே அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி காலம் இருந்த நேரம். பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை அறிவிக்கிற பொழுது அந்த மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். எமர்ஜென்சி காலகட்டத்திலே 1975 அந்த காலகட்டங்களிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சிறையில் இருந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக அவர் மாணவர் சங்க தலைவராக இருந்தபோது JNUவில் நடந்த மிகப்பெரிய போராட்டம் என்பது இப்பொழுதும் அதை பற்றி நிறைய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக எமர்ஜென்சியை கொண்டு வந்து அதன் பின்புலத்திலிருந்து பல்வேறு நிலையில் இந்தியாவை ஆட்டம் காண செய்த, அல்லது அனைத்து துறைகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் ஆட்சியை நிறுவி ஒரு சர்வாதிகார போக்கை கையாண்டு வந்த திரு இந்திரா காந்தி அம்மையாருடைய அரசியலில் அவரையே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வைத்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக திரு சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய போராட்டம் பார்க்கப்படுகிறது. அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்குகிற பொழுது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக அன்னை இந்திரா காந்தி அவர்களே நீடித்தார்கள். தன்னையே அவர் வேந்தராகவும் நியமித்துக் கொண்டார். அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக PT நாக் சௌத்ரி என்பவர் பதவியில் இருந்தார். இந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை பல்கலைக்கழகத்திற்குள் அனுமதிக்க முடியாது என்று கூறி மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை JNUவிலே எடுத்தார்கள். ஆசிரியர்களும் அந்த போராட்டத்தை எடுத்தார்கள். அப்படி ஒரு குழுவாக இயங்குகிற பொழுது அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய அரசாங்கம் கல்லூரியை நிரந்தரமாக மூடுவதற்கு அறிவிப்பு செய்கிறார்கள். ஆனால் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவராக அவரும், அந்த மாணவர் அமைப்புகளும், ஆசிரியர்களும் சேர்ந்து அரசை எதிர்த்து அந்த கல்லூரியை மீண்டும் நடத்துகிறார்கள். அதை அவர் நினைவு கூறுகிற பொழுது, இந்த மாணவர்களுடைய கழுத்திலே எங்களுடைய கல்லூரி பூட்டி கிடக்கிறது, ஆனால் அதை இயக்குவதற்கு நிதி தேவை என்று போராடிய காலங்கள் எல்லாம் உண்டு என்று பதிவு செய்திருக்கிறார். அப்படி 40 நாட்கள் கிட்டத்தட்ட அந்த போராட்டம் தொடர்ந்தது. அரசாங்கம் அந்த கல்லூரியை நிறுத்திய போதும் கூட, முடக்கிய போதும் கூட, ஒரு பல்கலைக்கழக மாணவர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து தன்னிச்சையாக அந்த கல்லூரியை நடத்தினார்கள் என்றால் அந்த அளவுக்கு சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய அந்த பாதிப்பு என்பது அந்த நிர்வாகத்தில் இருந்தது. அவர் தன்னுடைய மாணவர் சங்க பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து அதிலே களம் கண்டவர். அதிலும் குறிப்பாக சொல்லுகிற பொழுது அன்னை இந்திரா காந்தி அவர்கள் லோக்சபா தேர்தலிலே தோல்வி அடைந்த பிறகும் கூட அந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பதவியை மட்டும் அவர் விட்டுக் கொடுக்கவே இல்லை. அப்படி அவர் வேந்தராக தொடர்ந்த நேரத்தில் தான் 1977 அந்த காலகட்டங்களிலே JNUவினுடைய மாணவர் சங்க தலைவராக திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 1977 78 கிட்டத்தட்ட ஒரு 3 முறை தொடர்ச்சியாக மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். அது அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வேந்தராக நீடிப்பதை எதிர்த்து
அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பேரணியை JNU மாணவர்களை திரட்டி கொண்டு ஒரு மிகப்பெரிய பேரணியை ஆனால் இந்திரா காந்தி அவர்களுடைய வீட்டை முற்றுகையிடுகிற பேரணியை அவர் நடத்துகிறார். அதே போல முற்றுகையிட செல்லுகிறார்கள். ஒரு 500 பேர் 600 பேருக்கு மேல் மாணவர்கள், இளைஞர்கள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய வீட்டை முற்றுகையிடுவதற்காக சென்ற போது இந்திரா காந்தி அவர்களை சந்திப்பதற்கு ஒரு 5 பேரை மட்டும்தான் உள்ளே விட முடியும், மற்றவர்களை எல்லாம் விட முடியாது, வெளியே நின்றுகள் என்று தடுக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தங்கள் கொள்கையில் சீதாராம் யெச்சூரி அவர்கள் சந்தித்தால் எல்லோரும் தான் சந்திப்போம் என்று உறுதியாக இருந்தபோது ஆனால் இந்திரா காந்தி அவர்களே வீட்டுக்கு வெளியே வந்து சீதாராம் யெச்சூரி உள்ளிட்ட தோழர்களை சந்தித்து பேசுகிறார், அவருடைய கோரிக்கைகளை கேட்கிறார். சீதாராம் யெச்சூரி அவர்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்களின் முன்னிலையிலேயே தன்னுடைய அந்த கோரிக்கைகளை, தீர்மானங்களை வாசிக்கிறார். குறிப்பாக லோக்சபா எலெக்ஷனில் தோல்வியடைந்த பிறகும் கூட பல்கலைக்கழக வேந்தர் பதவியில் நீங்கள் நீடிக்க கூடாது என்கின்ற செய்தியை எமர்ஜென்சியை கொண்டு வந்து இந்தியாவையே ஆட்டம் காண செய்து கொண்டிருந்த இந்திரா காந்தி அவர்களின் முன்னிலையிலேயே திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள் கோரிக்கையாக வைக்கிறார். அந்த தீர்மானத்தை அவர் வாசிப்பதை கவனமாக கேட்டுக்கொண்டவர் அன்னை இந்திரா காந்தியினுடைய சிந்தனையை பாருங்க. அவர் சீதாராம் யெச்சூரி அவர்களின் மாணவர் போராட்டத்தையும் அவருடைய தலைமையையும் அந்த இடத்திலே பாராட்டுகிறார். அதன் பிறகு அடுத்த 2 நாட்களிலே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். அவ்வளவு பெரிய இந்திரா காந்தி அவர்களை தன்னுடைய போராட்டத்தின் மூலமாக ராஜினாமா செய்ய வைத்தவர் திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள். அதைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலே அவருடைய பங்களிப்பு என்பது குறைந்த காலங்களிலேயே மிக முக்கியமான பொறுப்புகளை அடைகிறார். அவர் பொலிட் பியூரோ வரை தன்னுடைய 40வது வயதிலேயே அவர் அந்த அளவுக்கான பதவிகளில் போய் அமர்கிறார், கட்சியை வழிநடத்துகிறார். குறிப்பாக 1996 ஐக்கிய முன்னணி அரசு அமைவதற்கு தன்னுடைய திட்டங்களை வகுத்து கொடுப்பதற்கு சிதம்பரம் அவர்களிடம் வேலை செய்தவர். அந்த அரசுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டவர். அவர் பொருளாதாரத்திலே தங்கப்பதக்கம் வென்றவர் என்பதனால் அவருடைய சிந்தனை, அவருடைய செயல்பாடுகள், ஆட்சி அதிகாரங்களில் அவருடைய முக்கியமான பங்களிப்புகள் அதிலே இடம்பெற்றது. 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று செயலாற்றியவர். கட்சியினுடைய அதிகாரத்தின் அடிப்படையில், கம்யூனிஸ்ட் கட்சியின் அவங்களுடைய சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் 2 முறைக்கு மேல் அவரால் அந்த நாடாளுமன்றவாதி என்கின்ற பட்டத்தை பெற முடியவில்லை, அவரால் போட்டியிட முடியவில்லை. ஆனால் தான் பணியாற்றிய காலத்தில் நாடாளுமன்றத்தில் பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான பங்களிப்பை கொடுத்தவர். எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர், தொழிலாளர்களின் பக்கம் நின்று உரையாடக்கூடியவர், நாடாளுமன்றத்தை நகைச்சுவையாக கலகலப்பாக பதிலளிக்கக்கூடியவர், அந்த அளவுக்கு ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதியாக பெயர் எடுத்தவர். அவருக்கு 2 முறை மட்டுமே அவர் கட்சியினுடைய விதிப்படி அவரால் செயல்பட முடிந்தது. 2004 காங்கிரசினுடைய அரசாங்கமாக இருக்கு, 2009 அமைந்த அரசாங்கமாக இருக்கட்டும், ஒன்றிய அரசுகளினுடைய ஆட்சி பொறுப்பேற்பதில் முக்கியமான பங்காற்றியவர். கூட்டணியை அமைப்பதிலும் சரி, அவர்களுக்கு ஆதரவு தருவதிலும் சரி, இவருடைய பங்களிப்பு முக்கியமானதாக இருந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக வந்த பிறகு 2014 பிறகு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கைகளாக இருக்கட்டும், குறிப்பாக கார்ப்பரேட் முதலாளித்துவ நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அம்பானி, அதானி போன்றவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து வருகிற பெருமுதலாளித்துவ அரசாக இருக்கிற நரேந்திர மோடி அரசினுடைய செயல்பாடுகளை தீவிரமாக எதிர்ப்பதிலே கவனம் செலுத்தியவர் திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள். அப்படி கம்யூனிஸ்டுகள் இந்தியா முழுவதும் அதை சுட்டிக்காட்டி வந்தாலும், எதிர்த்து வந்தாலும், திரு சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு எந்த இடத்துல இது ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது என்றால், 400 இடங்களை வெல்வோம் என்று சொன்ன கிட்டத்தட்ட 3வது முறையாக இப்பொழுது பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் 240 இடங்களுக்குள் சுருங்கி இருக்கிறார்கள் என்றால், பெரும்பான்மையை அவர்களால் பெற முடியவில்லை என்றால், அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்தியா கூட்டணி. இந்த இந்தியா கூட்டணி அமைவதற்கு ஒரு முக்கியமான அடித்தளத்தை அமைத்தவர்களில் திரு சீதாராம் யெச்சூரி அவர்களும் ஒருவர். 2014 பிறகு 2019 பாரதிய ஜனதா கட்சி விரட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 2019 தேர்தலிலே அவ்வளவு பணமதிப்பு இழப்பை கொண்டு வந்த பிறகும், ஜிஎஸ்டியை கொண்டு வந்த பிறகும், பல்வேறு பொருளாதார எதிரான செயல்பாடுகளை, சாமானிய மக்களை பாதிக்கிற செயல்பாடுகளை செய்த பிறகும் கூட பாரதிய ஜனதா கட்சி 2019 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பார்த்தது. 303 இடங்கள் அவர்கள் கைப்பற்றினார்கள்.
இது எப்படி நிகழ்ந்தது என்று பார்க்கிற பொழுது அதற்கு பின்னால் இன்றைய அமைந்திருக்கிற இந்தியா கூட்டணி போன்ற ஒரு வலுவான பிஜேபியை எதிர்க்கக்கூடிய சக்திகள் ஓரணியில் திரளவில்லை. அந்த திரளவில்லை என்கின்ற அந்த குறைபாட்டை நீக்குவதிலே முக்கியமாக அவருடைய கருத்துக்கள், யெச்சூரி அவர்களுடைய கருத்துக்கள் இருந்திருக்கிறது. சீதாராம் யெச்சூரி அவர்கள்தான் நம்முடைய வேலைப்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அது காங்கிரஸோடு இணைந்த வேலைப்பாடுகளாக இருப்பதிலே தவறில்லை என்கின்ற ஒரு கருத்தியலை அவர்தான் முதலிலே கம்யூனிஸ்டுகளுடைய பார்வையிலிருந்து முன்வைத்தார். அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பினாலும் வருங்காலங்களிலே அது எவ்வளவு உண்மையாகனது என்பதை நாம் இப்பொழுது வரை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மேற்கு வங்கத்திலே கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டையாக திகழ்ந்த மேற்கு வங்கத்திலே காங்கிரசுடன் இணைந்து கூட்டணி அமைப்பது போன்ற பேச்சுவார்த்தைகள், கம்யூனிஸ்டுகள் என்றால் இன்று ஒரு 4-5 மாநிலங்களில் தான் இருக்கிறார்கள். கேரளாவில் இருக்கிறார்கள், திரிபுராவில் இருந்தார்கள், அதே போல மேற்கு வங்கத்திலே இருந்தார்கள். அப்படி இப்படி வலுவாக இருந்த அல்லது இப்ப இருக்கிற அந்த பகுதிகளில் இருந்துதான் ஒரு கம்யூனிஸ்டுகளுடைய அதிகாரத்தை பெற முடியும் என்கிற நிலையை உடைத்து ஒரு சாமானியன் குறிப்பாக வேறு பகுதியில் இருந்தும் கம்யூனிஸ்டுகளினுடைய அதிகார மையத்தை எட்ட முடியும் என்பதை தன்னுடைய உழைப்பின் மூலமாக எடுத்து வைத்தவர் திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள். அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய அந்த ஒத்துழைப்பு என்பதுதான் காங்கிரஸ் இயக்கத்தோடு கம்யூனிஸ்டுகளை கைகோர்க்க செய்தது, அதில் முக்கியமான பங்காற்றியது. அவர் எந்த இந்திரா காந்தி அவர்களை எதிர்த்து தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா செய்ய வைத்தாரோ அந்த இந்திரா காந்தி அவர்களுடைய வாரிசுகள் அல்லது அவருடைய கட்சியாக இருக்கட்டும், இன்று ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிற, அரசியலின் பக்கம் நிற்கிற, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி குரல் கொடுக்கிற திரு ராகுல் காந்தி அவர்களினுடைய தலைமையை அவர் ஆதரித்தார். காங்கிரசாரோடு அவர் கைகோர்த்தார். காரணம், ஜனநாயக சக்திகளை ஆதரிக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக அரசியலமைப்பு சட்டம் வழங்குகிற குறைந்தபட்ச உரிமைகளை கூட பாரதிய ஜனதா கட்சி பெருமுதலாளிகளின் பக்கம் நின்று எதிர்க்கிறது, சாமானிய மக்களை பாதிக்கிறது, அவருடைய வரி கொள்கைகள் பாதிக்கிறது, பன்னாட்டு முதலாளிகளுக்கு இங்கே மேலும் அதிகாரங்களை தருகிற அல்லது குஜராத் லாபி என்று சொல்லக்கூடிய அதானி போன்றவர்களை வளர்த்து விடக்கூடிய அந்த போக்குகள் மிக மிக ஆபத்தானது என்பதை ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் என்கின்ற பார்வையிலிருந்து திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள் அணுகியதால் தான் இந்தியா கூட்டணி வலுவாக உருவாவதற்கு தன்னுடைய ஆதரவை முதலாக தெரிவித்தார். அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய பொது உடைமை போராட்டங்களில் முக்கிய பங்காற்றியவர். ஒரு மிகப்பெரிய இடத்திலேயும் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய, ஆட்சியாளர்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்றவாதியாகவும் இருந்திருக்கிறார். அதே நேரத்தில் சாமானிய மக்களுக்காக போராடக்கூடிய, களத்தில் இறங்கி போராடக்கூடிய தன்னுடைய போராட்டத்தையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய மறைவு என்பது இன்று இந்தியா முழுக்க இருக்கிற பொது உடைமையை சேர்ந்த தோழர்களுக்கும் சாமானிய உழைக்கும் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தங்களோடு இருந்து தங்களுக்காக குரல் கொடுத்த ஒரு தலைவர் இன்று மறைந்திருக்கிறார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை. அதை பலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்தியா முழுவதும் பல்வேறு மக்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக அவர் தன்னுடைய உடலை மருத்துவமனைக்கு கொடையாக வழங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பொது உடைமைவாதி மறைந்திருக்கிறார். அவருடைய மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. அரசியலில் நேர்மையான மனிதராகவும் பொது உடைமை தோழராகவும் முதலாளித்துவ மதவாத எதிர்ப்பு சக்திகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முக்கிய பணியையும் கருத்துக்களையும் இருந்து வெளிப்படுத்தி வந்த திரு சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.